சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக திமுக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் கோவையில் சிவானந்தா காலனி பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய கரூர் தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி, வருகின்ற தேர்தலே அதிமுகவிற்கு கடைசி தேர்தல் என்று நாம் காட்ட வேண்டும் என்றும், கோவையில் ஒரு தொகுதியில் கூட பாஜக அதிமுக வென்றுவிடக் கூடாது என்றும் கூறினார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக திமுக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. அந்த வகையில் எஸ்ஐஆர் செயலை கண்டித்து கோவை சிவானந்த காலனி பகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, கம்யூனிஸ்ட், ஆதி இந்திய தேசிய லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் உட்பட பல்வேறு கட்சிகள், அமைப்புகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்ஐஆரை கண்டித்தும் பாஜக அரசை கண்டித்தும் கண்டன பதாகைகளை ஏந்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, எஸ்ஐஆர் குறித்து முதலில் எதிர்ப்பை பதிவு செய்தவர் நம் முதல்வர் ஸ்டாலின் தான். ஐடி, இடி போன்றவற்றை கொண்டு வந்து அடக்குமுறையை முன்னெடுத்தார்கள். ஆனால் தோல்வியை தழுவியதால் தற்போது இந்த எஸ்ஐஆர் மூலம் அடக்குமுறையை முன்னெடுக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையம் ஏன் அவசரமாக இதனை முன்னெடுத்தார்கள்? இதற்கு இந்த காலம் போதாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு தெரியும். அப்படி இருந்தும் அதனை செய்கிறார்கள். பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். இதனை தமிழகத்தில் செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள். அனைத்தையும் ஆதாருடன் இணைக்க வேண்டும் என்று கூறும் ஒன்றிய அரசு வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைக்க எதிர்க்கிறது. பல்வேறு திட்டங்களை அளித்த திமுக அரசு மீண்டும் வென்றுவிடக் கூடாது என நினைத்து இவற்றையெல்லாம் செய்கிறது என்று செந்தில் பாலாஜி கூறினார். அதிமுகவில் கண்ணை மூடிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி எஸ்ஐஆரை ஆதரிக்கிறார். அதிமுகவிற்கு இதுதான் இறுதி தேர்தல் என்பதை நாம் செய்து காட்ட வேண்டும். தேர்தல் ஆணையத்தை பாஜக கையில் வைத்துள்ளது. 2026 கோவையில் ஒரு தொகுதியில் கூட பாஜக அதிமுக வென்றுவிடக் கூடாது. கோவையில் அவிநாசி மேம்பாலத்தை திறந்து வைத்தவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின். இன்னும் பெரியார் நூலகம், செம்மொழி பூங்கா என பல்வேறு திட்டங்கள் அளித்து வருகிறார்கள். கோவையில் வரலாறு காணாத வளர்ச்சியை இங்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமலேயே முதல்வர் கொண்டு வந்துள்ளார். எனவே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து எஸ்ஐஆரை முறியடிப்போம். இவ்வாறு செந்தில் பாலாஜி கூறினார். இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் தேர்தல் ஆணையத்தில் நடவடிக்கைக்கு எதிராக நடத்தப்பட்டாலும் அதில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க விடக்கூடாது என்பதை உணர்த்துகிறது. இந்நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில், கோவை மாநகரில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து குறைந்தது 10 அரசு பேருந்துகள் திமுக ஆர்ப்பாட்டத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. திமுகவினர் இந்த அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகள் போதுமான பேருந்துகள் இன்றி கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். திமுகவினர் பொய்யான கூட்டம் காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஏமாற்ற சாதாரண பொதுமக்களை துன்புறுத்துவதை கடுமையாக கண்டிக்கிறோம். இது போன்ற அதிகார அத்துமீறல்களை திமுக உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டார். இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்புகளை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கோவையில் வெற்றி பெறுமா, இல்லை திமுக உடனான கூட்டணி வெற்றி பெறுமா? கோவை மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கோவை அதிமுகவின் கோட்டையா, இல்லை திமுகவின் கோட்டையா என்பது வருகிற சட்டமன்ற தேர்தல் நமக்கு உறுதிப்படுத்தும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.